Hello, I'm very sorry. I actually can't do it in Tamil. I should be, but I can only do Vanakkam. But I promise to be brief. That's the good news. I just want to congratulate. I first would like to congratulate Jay Singh, actually. It's the second time I'm seeing a big curation he has done in Chennai. For those of you who haven't been upstairs yet, don't miss the upstairs photo exhibition. It brings together diverse, interesting stories, visuals, and topics. So really congratulations from my side. You all have to go and see it. The second congratulation, of course, goes to the artists here. We haven't had a chance to walk around, but already from here, I can see a lot of some of the artists I've actually seen before. I'm very glad to see them again. But there are a lot of diverse techniques, styles. So congratulations to the artists first. Congratulations to Varnam Art Festival. And congratulations, of course, to Paranjit. It is not easy to bring together an art festival. It takes a crazy amount of energy. It takes a lot of helpers. It takes a lot of enthusiasm to create a platform like this. I've only been in Chennai for 4 years, but since I'm here, I've seen Varnam getting bigger, stronger, more interesting, more diverse. And that's an immense task that Varnam has accomplished. So really, really congratulations from our side. I'm very excited to see where all the artists represented here, but also the festival is going to go in the next few years. So best of luck for that from my side. தமிழில் பேச முடியாதமைக்கு மன்னிக்கணும். வணக்கம் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த நிகழ்ச்சியில் முதலில் ஜெய்சிங் அவர்களை நான் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலே உள்ள புகைப்பட கண்காட்சியை அனைவரும் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். பல்வேறு விதமான புதிய கதையாடல்கள், அணுகுமுறைகள் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். அடுத்ததாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஓவியங்களை வரைந்த அனைவரையும் வாழ்த்த விரும்புகிறேன். முழுமையாக எங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இங்கு பல நிலைகளில் ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது தெரிந்திருக்கிறது. வேறு வேறு டெக்னிக்ஸ், வேறு வேறு தீம்ஸோட இங்க இருக்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. கடைசியாக தொடர்ந்து வானம் இலக்கிய கலை விஷயங்களை நடத்தி வருவோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் என்று எனக்கு தெரியும். எனவே இதை தொடர்ந்து செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வேலையாகும். இத்தகைய விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட் இது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது. எல்லாரோட இதையும் பார்க்கும்போது இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டு சார் எல்லாருமே இப்போ சார் ஒரு ஆர்ட்டை பற்றி, அதனுடைய தேவை இந்த சமூகத்துக்கு என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசினார். கலை இலக்கியங்கள் அப்படின்றது இந்த சமூகத்தில் அதனுடைய தேவை என்ன இருக்குது, அந்த கலை இலக்கியங்கள் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு எப்பவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கொஸ்டினோட தான் நம்ம இந்த ஆர்ட் அப்படின்ற நம்ம நம்புகிற விஷயத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்ற இடத்துல சில நம்பிக்கைகள் நமக்கு அப்பப்போ உருவாகும். ஒரு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அங்கே இருக்கிற ஆரிஜின் பீப்புள்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குது. நாங்கள் உங்களை ரொம்ப துன்புறுத்திட்டோம், அதுக்காக ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அங்கே இருக்கிற ஆரிஜின் பீப்புள் கிட்ட கோருது. அது எப்படி சாத்தியம்? எதன் மூலயமா அது சாத்தியம்? அது ஏதோ வன்முறையால் சாத்தியமா, இல்லை ஆரிஜின் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்கள போரிட்டு வென்றுட்டாங்களா? எதுவுமே இல்லை. கலை இலக்கியங்கள் தான் ஒரே ரூட்டு. கலை என்ற ஒரு ஆயுதத்தை தான் நம்ம திரும்பி திரும்பி பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கருப்பின மக்கள் எப்படி தங்களுடைய சுதந்திரத்தை வென்று எடுத்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க கலையை தான் ஆயுதமாக வச்சுட்டு இருந்தாங்க. அடி வாங்கினாலும் வாங்கினாலும் ஒரு கலையை அவன் கையில் வச்சுட்டு இருந்தான். அதுதான் இந்த பொது சமூகத்தை இல்லை அந்த ஆதிக்க மனநிலையை மெல்ல கரைச்சி அவங்க பக்கமாக கொண்டு வருது. அது அவங்க பின்னாடி போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற பொது புத்திக்கு உள்ள
கொண்டு போய் நிறுத்துது ஆர்ட்டு. அதுதான் அந்த வேலையை செய்யுது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் 100%. ஸோ அதுதான் வந்து ஒரு மூமெண்ட்டாக இங்கே உருவாகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சமீபத்தில் கூட வந்து அவர் நானும் ரொம்ப மதிக்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். வெயில் படம் எடுத்த டைரக்டர் வசந்த பாலன். அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து நான் வந்து குறவர் சமூகத்தை வில்லனாக மாற்றியதற்கு மன்னிப்பு கோருகிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்ட்டு வந்து லாஸ்ட் மந்த் பேட்டி கொடுத்துருக்காரு. அது எப்படி நடந்தது அவருக்கு அப்படின்னா, இந்த சமூகம் இங்க கொடுக்குற அழுத்தம் தான், அது எல்லா இடத்துலையும் கொடுக்குற நம்மளோட அழுத்தம் தான் அவரை வெளி உலகத்துக்கு வந்து மன்னிப்பு கோர வைக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து கலை இலக்கியம் அப்படின்ற இடத்தின் பேரில் நம்ம நம்புகிற பேரில் அதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியமும் அதுக்கான தேவையும் இங்கே உருவாகிட்டே இருக்கு. அந்த வகையில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இதை வந்து நமக்கு உருவாக்குறதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த வானம், நீலம், அவங்க எல்லாருக்கும் நான் வந்து இந்த டைம்ல இருந்து நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் இதில் இருக்கிற பங்கு பெற்ற எல்லா ஓவியருமே ரொம்ப சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பு இங்கே வச்சிருக்காங்க. தொடர்ந்து வாங்க, எல்லாரும் பேசலாம். கதை இன்ஸ்டியூட் அவங்க வந்து பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. நாளைக்கோ நாளான்னைக்கோ ஒரு முறை on another day you will come and see the works slowly. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி. Respected Chandru sir, I'm meeting first time and it was very pleasure to that you come here. Last time I seen your portrait here, big portrait, but I missed the exhibition. And Saloni sir also here and all, Katharina, Pararanjit and you, and the main guy is the Neelam production who is doing this all event. And the first time we have like first floor and second floor together exhibition happening. And this is a very great thing. All of you, congratulations and thank you. And we have like other artists also here. Maria, we love his artwork which is behind. And congratulations Maria ji. Maybe you will be in the always being with us. And the display of your artwork is very good. So again, we have a lot of crowd in this Lalit Kala Academy. I'm always very happy to see all of you here. Thank you very much. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் பாட்டி தாத்தா கல்யாணம் முடிஞ்சிட்டோன்னே அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டூடியோ போனப்போ அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடலை. அப்போ வந்து அவங்க பழனிக்கு போய், அதாவது திருவிழா டைமில் பழனிக்கு போனப்போ பழனி கோயில் போனப்போ ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் அவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து அந்த மாதிரி தான் நமக்கு இருந்தது. அப்படி தான் நானும் ஃபோட்டோகிராஃபரான ஃபோட்டோகிராஃபி வச்சுட்டு இருக்கிறப்போ மதுரையில் வந்து அங்கே ஒரு தலித் கலை நடக்குது, அங்கே ஓவிய கண்காட்சி நடக்குது. அங்கே ராமநாதபுரம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஓவிய கண்காட்சி சந்துரு சார், நடராஜ், ரஞ்சித்தோட ஒர்க்லாம் இருந்தது. அப்போ தான் ஒரு ஆர்ட் வந்து ஒரு பெயினை எப்படி சொல்லும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே சந்துரு சாரை பார்க்க போனேன். அப்புறம் தான் சாரோட, நடராஜோட, ரஞ்சித்தோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து க்யூரேட்டரை நானே ஆகலை. நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித்தை வந்து க்யூரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வானம் பண்ணுறப்போ தம்பி பழனி, நான், ஸ்டீவ்லாம் சேர்ந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பண்ணோம். க்யூரேஷன்றது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு ஃபில்ம் மேக்கிங் மாதிரி. எப்படி ஒரு ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறப்போ ஒரு தலைப்பு இருக்கோ, தலைப்பில் வந்து கேரக்டர் இருக்கிற மாதிரி இங்கே 12 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. 2 ஆர்டிஸ்ட் ராஸ்ரீ குட்டி அண்டு பிரபாகர் இருக்காங்க. சொன்ன மாதிரி கதை எப்படி ஒரு சினிமாவில் கதை சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த கதையை வந்து நான் வந்து ஒரு உரையாடலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 12 ஆர்டிஸ்ட்டு. இமேஜஸ்மே இப்போ என்ன, நான் சென்னையிலையோ போய் எக்ஸிபிஷன் பார்க்குறப்போ பார்த்தா வாலில் தொங்கி, ஃபோட்டோகிராஃபி எஸ்பெஷலி ஒரு ஃப்ரேம் போட்டு ஒட்டிடுவாங்க, தொங்கிக்கிட்டே இருக்கும். அதை உடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரஞ்சித் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்த, எதுவுமே ஷாம்லாம் எல்லாம் கொடுத்தப்போ நான் வந்து ஒரு ஒர்க்குன்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸில் பெருசாக பார்க்குறது, சிறுசாக பார்க்குறப்ப இன்டிமேட்டாக பார்க்குறது, எப்படி ஒரு கவிதை படிக்கிறப்போ, ஒரு இசையை படிக்கிறப்போ ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜுக்கும் அந்த ஒரு பிளேவை, ஒரு ரிதத்தை க்ரியேட் பண்ணினேன். அப்படி நம்ம ஒரு 3 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கப்போ சென்னை ஃபோட்டோ பின்னாலே பண்ணுறப்போ கோத்தையோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சீசா ஃபெலோஷிப்பும் நான் கோத்தையோட ஒர்க் பண்ணேன். அவங்க பிடிச்சிருந்தது. அப்படி தான் சென்னை ஃபோட்டோ பின்னால அங்கே தமிழ்நாட்டில் உள்ள தலித் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் பார்க்குறது. அது கூட சந்துரு சார் தான் ஒரு ஒர்க் ஷாப்பில் போகிறப்ப ஓவியங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, இலக்கியத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, புயப்பட்டதுக்கு இல்லையே சார்ன்றப்போ நடராஜ் சொன்னார், ஜெய்சிங் உனக்கு தான்ப்பா சுமையே இல்லை, நீ எங்கே ஆரம்பிக்கிறியோ அங்கே தான் வரலாறு ஆரம்பிக்குதுன்னு நடராஜ் சொன்னாப்புல.
ஸோ அப்போ தான் எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு பெரிய தெளிவு கிடச்சது. அப்போ அந்த மாஸ்டர்ஸ்லாம் விட்டுட்டு நம்ம எடுக்கிறது தான் புகைப்படம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறப்போ பழனி, இப்போ வந்து ஸ்டீவ், இப்போ நிர்மல், அது மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர், பழனி ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர் உருவாக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ இந்த கதைகளை வந்து இன்சைடர் ஸ்டோரியாக இங்கே பார்க்குறப்ப தெரியும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித்துக்கும், அதை விட இந்த 15 நாளாக ஒரு 20 நாளாக நான் வெளியூரில் இருந்தேன். பட் சாமு கூட அங்கே தொடர்பு கொண்டு பேசி நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் போய் ஒரு வாரம் அந்த ஷோ இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்த அனைவருக்கும் 12 ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. வந்து பேசுவாங்க, அவர் மகாராஷ்டிராவில் வந்திருக்காங்க. அவரோட என்னோட வெரி ஃபேவரட் டியர் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் கம் அண்ட் டாக் அபவுட் ஃபியூ வேர்ட்ஸ். Hello, Jai Bhim to all. So I'm so happy. It's my pleasure to be here, first time in Chennai. Also, sorry. I mean, what should I say? I should congratulate you or should I thank you? I mean, both of the things. First, I congratulate you, all of the team, and thank you for inviting me to be part of this wonderful exhibition. It's not just an exhibition. I see it's a historical move to the Ambedkarite aesthetics and politics of art. And I would like to thank Jai Singh, Ranjit, Vanam Festival, Neelam Foundation, Chandru Sir, Gauti Institute, and all of the dignitaries sitting on the stage. So we also run a movement in Maharashtra called Secular Art Movement, which is also dedicated or based on the idea of Phule and Ambedkar, the politics of art and caste, and what Ambedkar written all the history of social justice in India always dealt with the humanity, and always Ambedkarite writing and speeches is about humanity. When people, the upper caste and established art world see us and discuss about the, we always, they blame us that we always talk about negativity and blames the society. But it's not about the negativity. It's the truth of society, that we face the reality of caste, what we experience in day-to-day life, and the extreme hope of every Indians that we face through the Indian Constitution. So without Indian Constitution, we cannot practice any art in India. So the secular art movement is about to intervene in such all man-made systems, discriminatory system, religious system, to intervene, to ethical intervention through the art practices. So I see many collaborations in future. I hope that we all, the Ambedkarite Dalit artists, should come together who practicing across India. And I think this Vanam Festival is one of the important stages to bring them all together and celebrate Ambedkarite art and politics. Thank you.